இந்த நாளிலும் ரட்சிக்கப்படுதல் நம்ம இங்கே கூடியிருந்திருக்கல நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா புதுசாக கர்த்தரை தெரிந்து தெய்வமாக கொண்டவர்கள். அதனால் இந்த காரியத்தை குறித்து நாம் தெரிந்து கொள்வது நல்லது என்பதற்காக இந்த தலைப்பில் இன்றைக்கு உங்களோடு ரட்சிப்பை குறித்து நான் கர்த்தருடைய செய்தியை பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு ஆழமான குளம், அந்த ஆழமான குளத்தில் உங்கள் அப்பா இறங்குறார். கரையில் சின்ன பையன் இருக்கிறான், ஒரு 7 வயசு பையன், அல்ல 8 வயசு பையனும் இல்லை. அப்பா வந்து குளத்துக்குள்ளே இறங்கிட்டு பையன்கிட்ட சொல்கிறாரு, டே நீ குதிடான்ற. அந்த பையன் எதுவுமே யோசிக்க மாட்டான் இல்லையா. அப்பா சொல்லிட்டாரு. அப்பா எங்கே இருக்கார்? குளத்துக்குள்ளே இருக்கார். அவர் வந்து நல்ல வலிமை மிகுந்தவர். என்னெல்லாம் ஜஸ்ட் லைக் தட் என்ன செய்வார், தூக்கிடுவார். அதனால் எனக்கு எந்த பயமுமே இல்லை, என் அப்பா என்ன செய்தார், பார்த்து கொள்வார் என்று சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவான், அப்படியே குதிப்பான் இல்லையா. ஆனால் அதில் எப்படி அவனுக்கு அப்பா பார்த்துக்கொள்வாருங்கிற தைரியம் அவனுக்குள்ள வச்சு, அவங்க அப்பா ஆனதுனால தானே அவன் நினைக்கிறான். அவனுக்கு அப்பா என்ன யார் சொல்லி கொடுத்தா? அவங்க அம்மா சொல்லி கொடுத்துருப்பாங்க, அவங்க சொந்தக்காரங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை நம்பினானா இல்லையா? அவர் அப்பாங்கிறத அவன் பையன் நம்பினான். அதை நம்பினால என்ன செய்கிறான், குதிக்கிறான். எப்படி நம்புறான்? அவன் கண் முழித்து பார்த்த நாள்லேருந்து அந்த அப்பா என்ன பண்ணுறாரு, அவருக்கு எல்லாம் சாக்லேட் வாங்கி கொடுக்குறாரு. அவனுக்கு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதுக்கான பணத்தை செலவு பண்ணுறாரு. அவனுக்கு கூடயே இருக்கிறாரு. அவனுடைய தேவைகள் எல்லாவற்றையும் என்ன செய்கிறாரு, அந்த அப்பா என்ன செய்கிறாரு, சந்திக்கிறாரு இல்லையா. அந்த அப்பா வந்து அந்த பையன் மேலே அவ்வளோ அன்பு செலுத்துகிறான். அப்போது அந்த அன்புக்கு அவன் அடிமையாக இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து எனக்காக எல்லாவற்றையும் செலவு பண்ணுறதுக்கு அவர் தயாராக இருக்கிறார். பணமானாலும் சரி, எதுவானாலும் சரி. அந்த பையனுக்கு என்ன நினைப்பு இருக்குன்னு தெரியுமா, இந்த உலகத்திலேயே மிகவும் அறிவாளி எங்கள் அப்பா தான். இந்த உலகத்திலே மிகவும் ஸ்ட்ராங்கான ஆள் யார், எங்கள் அப்பா தான். அவங்க அப்பா ஒரு விசுறான எல்லாம் அவன் விழுந்துருவான். இப்படி எல்லாம் அவன் என்ன செய்வான், நினைப்பான் இல்லையா. ராத்திரி நேரத்தில் அவன் படுத்திருக்கும் பொழுது தனிமையாக படுத்திருக்கும் மட்டும் தான் பயந்துடுவான். ஆனால் அவன் அப்பா கூட படுக்கிறாள், அவனுக்கு எந்த கவலையும் இருக்காது. இருக்குமா? ராத்திரி நேரத்தில் அவன் அப்பா கூட அவன் படுத்திருக்கும் பொழுது, அவங்க அம்மா கூட படுக்கும் பொழுது அவனுக்கு எந்த பயமும் அவனுக்கு இல்லை. அப்போது அந்த அப்பா யார், அந்த அப்பா யாருங்கிறத அவன் நம்பினான், அவன் விசுவாசித்தான். அவன் இதுதான் என் அப்பாங்கிறதை புரிந்து கொண்டான். யோவான் 1:12 என்ன சொல்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். யோவான் 1:12 இந்த வசனத்தை வந்து என்ன எல்லாரும் என்ன செய்யணும், மனப்பாடமாக படிச்சிருக்கணும். அவருடைய நாமத்தின் படிங்க. ஆமாம், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி, இப்போ அவருடைய பிள்ளைகள் ஆவதற்கு என்ன தகுதி, என்ன தகுதி என்னது, அவரை விசுவாசிக்கணும். இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன் என்பதை என்ன செய்யணும், விசுவாசிச்சா போதும் அவருடைய பிள்ளைகள் ஆகல. சிம்பிளான மேட்டர். பவுலும் சீலாவும் என்ன பண்ணுறாங்க, பவுலும் சீலாவையும் சிறைச்சாலை அடைச்சிருக்காங்க. அங்கே வந்து என்ன செய்கிற மக்கள், அங்கே அதிகாரிகள் என்ன செய்கிறாங்க, அவங்க காலை வந்து என்ன செய்கிறாங்க, தொழுவ மரத்தில் கெட்டி வச்சுருக்காங்க. அவங்களுக்கு டபுள் பாதுகாப்பு. சிறைச்சாலை ஆளுங்க இருக்கிற அதிகாரிகள் என்ன செய்யக்கூடாது, தூங்கக்கூடாது. இவங்களாம் பெரிய காவலில் வச்சுருக்கிறாங்க, கடுங்காவல். இப்போ ராத்திரி நேரத்தில் பவுலும் சீலாவும் என்ன செய்கிறாங்க, அவரை துதித்து பாடுறாங்க. பாடுற வேலை அந்த இடத்துல பூமி என்ன செய்கிறது, அதிர்ந்து போகிறது. அவனுடைய கால்களில் கட்டப்பட்ட அந்த பெரிய சங்கிலி என்ன செய்யுது, அவிழ்ந்து போகுது. அந்த சிறைச்சாலையில் உள்ள கதவு என்ன செய்யுது, பேர்ந்து போயிடுது.
திடீர்னு பார்க்குறான், சிறைச்சாலையில் காவலுக்கு நின்ற காவலாளி பார்க்குறான், ஐயோ இவனுக்கு கதவு எல்லாம் திறந்து கிடக்கு, இவன் சங்கிலி எல்லாம் அவிழ்ந்து கிடக்கு, அப்போது இவங்க எல்லாம் ஓடி போயிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பட்டயத்தை உருவி அவனே தானே குத்தி கொலை செய்கிறதுக்கு அவன் பட்டயத்தை உருவுறான். அப்போ தான் அவன் பவுல் சொல்கிறாரு, இல்லை இல்லை நீ பயப்படாத, நாங்கள் இங்கே தான் இருக்கோம், நீ பயப்படாத, இங்கே தான் இருக்கோம், நீ ஒன்றை ஒன்று என்ன செய்து விடாதேன்னு சொல்கிறேன். அப்போ தான் அந்த சிறைச்சாலைக்காரன் பார்க்குறான், ஒரு அற்புதம் நடந்திருக்கு. இவங்க ராத்திரி இயேசு கிறிஸ்துவை துதித்து பாடினாங்க. அந்த பாட்டின் ஒலியின் சத்தம் யாரு கேட்டது? அந்த சிறைச்சாலையில் இருந்தவனுக்கு கேட்டது. திடீர்னு பார்த்தா அவங்க காலில் உள்ளதெல்லாம் உடஞ்சி போயிரு, அவன் சங்கிலி எல்லாம் பேர்ந்து போயிருக்கு. அவனால் அதை என்ன செய்ய முடியாது, கட் பண்ணி ஒன்றும் பண்ணிட முடியாது, கதவெல்லாம் பேர்ந்து போயிருக்கு. அப்போ தான் விசுவாசிக்கிறான். யார் நம்புகிறான்? அந்த சிறைச்சாலைக்காரன் என்ன நம்புகிறான்? அப்பா இப்பேற்பட்ட ஆளை நம்ம என்ன செய்யலை, சிறையில் வச்சு காவல் காத்திருக்கோமே, ஆண்டவன் மாறே நான் ரட்சிக்கப்படணும், நீர் அவ்வளோ வல்லமை நிறைந்த கடவுளை நான் என்ன செய்கிறேன், நானும் என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் சொல்லிட்டு யார் கேட்குறா? அந்த சிறைச்சாலையில் இருந்தவன் கேட்குறான். அப்போ தான் அந்த பவுலும் சீலாவும் என்ன செய்கிறாங்கன்னா, அப்போஸ்தலர் 16:30-31 பார்த்தீங்கன்னா, அவர்களை வெளியே அழைத்து வந்து ஆண்டவர் மாதிரி ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அவர் என்ன செய்ய வேண்டியது வேற ஒன்றும் இல்லை. என்னது? இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய அப்பா, இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய தெய்வம் என்கிறத உங்க மனசுல என்ன செய்யணும், விசுவாசி. அப்போ அந்த விசுவாசிச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, ரட்சிக்கப்பட்டீங்க. அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். அதான் என்ன பார்த்தீங்கன்னா, ரோமர் 10:9 10வது என்ன சொல்லுதுன்னு, கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். என்ன சொல்றது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று சொல்லி உன் இருதயத்திலே விசுவாசித்தா ரட்சிக்கப்படுவாய். நான் முதல்ல என்ன சொன்னேன், இருதயத்தில் விசுவாசிக்கணும்னு சொன்னோம் இல்லையா? அதுக்கு முன்னாடி இப்போ என்ன ஒன்றோட வருது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு. ஏன் அறிக்கையிடணும்? நம்ம உள்ளந்திரியங்களை எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிகிற கர்த்தர், என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கதலையும் அவர் அறிந்திருக்கிறார், என் நினைவுகளை எல்லாம் அவர் தூரத்திலிருந்து என்ன செய்கிறார், அறிகிறார். அவ்வளோ வல்லமை படைத்த கர்த்தர், அவருக்கு தெரியும் நீங்க அவரை ஏற்றுக்கொண்டீங்க, அவரை தான் தெய்வமாக ஏற்றுக்கொண்டீங்கன்னு அவருக்கு தெரியும். ஆனா அங்க சாத்தான் ஒருத்தன் இருக்கிறான், அவனுக்கு என்ன செய்யாது, உங்கள் நினைவுகளை அவனுக்கு என்ன செய்ய முடியாது, தெரிந்து கொள்வதற்கான பவர் அவன்கிட்ட இல்லை, சக்தி இல்லை. அவனுக்கு வாயில வார்த்தை வந்த பொழுதுதான் உங்களோட நினைவுல என்ன இருக்கின்றது, நீ யாருன்றது யாருக்கு தெரியும், சாத்தானுக்கு தெரியும். உங்கள் நினைவுகளை அறிந்து கொள்வதற்கு சாத்தானுக்கு வல்லமை இல்லை. அப்போ நீங்க வாயினால் அறிக்கை இட்டா அப்பதான் அவன் தெரிஞ்சுக்கிடுவான். என்ன தெரிஞ்சுக்கிடுவான்? யோ இந்த பிள்ளை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா, இவன் இயேசு கிறிஸ்துவ பிள்ளை ஆயிட்டான், என் கட்சியிலிருந்து அந்த கட்சியில தாவிட்டான்ங்கிறது அவனுக்கு தெரியும். ஏன்னா அவன் அவருடைய பிள்ளைகளை என்ன பறித்து போய்விடக்கூடாது என்பதற்காக நீங்க என்ன செய்யணும், வாயினால் அறிக்கையிடுது. அப்பதான் ஞானஸ்தானம் கொடுக்குறோம்ல, ஞானஸ்தானம் கொடுக்குறது அதுக்குதான். இந்த உலகத்துக்கு சொல்லணும், சாத்தானுக்கு சொல்லணும். என்ன சொல்லணும்? நான் இயேசுவின் பிள்ளை என்றதை அறிக்கையிடணும். அதுதான் ஞானஸ்தானம். அப்போ நீங்க என்ன செய்யணும், ரட்சிக்கப்படுகிறவன்ற வேலை நீங்க விசுவாசிக்கணும். இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வன் என்பதை விசுவாசிக்கணும். சேம் டைம் வாயினால் அறிக்கையிடணும். இயேசு கிறிஸ்துவை நானும் மெய் நேசிக்கிறேன், நீ தான் என்னுடைய தெய்வம் என்பதை என்ன செய்யணும், நீங்கள் வாயினால் அறிக்கையிடணும். இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். ரெண்டாவது ஸ்டேஜ் என்னென்னா, நீங்கள் வாயினால் அறிக்கையிட்டீங்க, இருதயத்தில் விசுவாசிச்சிட்டீங்க,
ஆனால் உலகத்துக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு யாருன்னு. இந்த பிள்ளை வந்து ஏசப்பா பிள்ளை கிறிஸ்தவன் ஆயிட்டான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஆனால் நீங்கள் போயிட்டு ஆட்களை ஏமாத்துறது, அடிக்கிறது, வெட்டுறது, கெட்ட வார்த்தை பேசுறது, இதே மாதிரி தவறான காரியங்களை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் ஏசப்பா பிள்ளை ஆக முடியுமா? இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளை இவன் கிறிஸ்தவன் சொல்லி உலகம் சொல்லும். இவன் சுப்பிரமணியன் சொல்லி உலகத்துக்கு தெரியும். இவன் தான் இன்னொரு பையன் என்கிறது பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தெரியும், தூரத்தில் இருக்கவங்களுக்கு தெரியும், சொந்தக்காரங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவனை அவங்க அப்பா ஏற்றுக்கணும் என் பிள்ளைன்னு. ஏன்னா அந்த அப்பாவுக்கு 4-5 பிள்ளைகள் இருக்கலாம். இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்க அத்தனை பேரும் பிள்ளைகள் தான். ஆனால் உங்களை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால், இப்போ உங்கள்கிட்ட அன்பு செலுத்தணும்னா அவருடைய பிள்ளைகளாக இருக்கணும் இல்லையா? சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க கிறிஸ்தவன் தான், உலகத்துக்கு தெரிஞ்சது உண்மைதான் கிறிஸ்தவன்னு. ஆனால் அவர்கிட்ட நீங்கள் பிள்ளைகளாக இருக்கணுமே என்ன, அவருக்கு என்ன செய்யணும்? பிரியமாக வாழ வேண்டும். அதுதான் என்ன சொல்றாரு, ஒரு விபச்சார ஸ்திரியை கொண்டு போய் அவருக்கு முன்னாடி விட்டாங்க. சட்டப்படி யாரு அவன் வந்து கொலை பண்ண வேண்டியவள். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு, இனி பாவம் செய்ய. நீ இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கிட்ட, நீ எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் சரி, கொலைபாதகனா இருக்கலாம், விபச்சாரியா இருக்கலாம், உலகத்துல இருக்கிற மோசமான ஆள்ல நீயும் ஒரு ஆளா இருக்கலாம், ஏமாற்றுறவனாக இருக்கலாம் இன்னைக்கு வரைக்கும். ஆனா என்னைக்கு நீ இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டியோ அன்னைக்கிலிருந்து இனி பாவம் செய்யாதேன்ற. இதுவரைக்கும் செஞ்ச பாவத்தை அவர் கழுவுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அந்த பாவத்திலிருந்து நீ விடுதலை பெறுவதற்கு நீ காசிக்கு போக தேவையில்லை, ராமேஸ்வரத்துக்கு போக தேவையில்லை, உன்னை வருத்த தேவையில்லை, உன்னை குத்த தேவையில்லை, நீ பணம் எல்லாம் செலுத்த தேவை இல்லை. கோயிலில் போய் 1 கோடி ரூபாயை நான் வந்து நேர்ந்து என் பாவம் எல்லாம் கழுவணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நேர்ந்து 1 கோடி ரூபாயை கொண்டு போட்ட உடனே பாவம் எல்லாம் மாறுமா? மாறாது. ஆனால் இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தத்தின் மூலமாக அந்த ரட்சிப்பை நமக்கு இலவசமாக கொடுத்த. 10 காசு செலவு பண்ண தேவையில்லை. அவர் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாரு, நம்முடைய பாவங்களுக்காக ஒரு சிலுவையில் தன்னுடைய ஜீவனை என்ன செய்தார், விட்டார். அவர் இரத்தத்தை சிந்தினார். இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, அவரை ஏற்றுக்கொள்றீங்க. இயேசுவே நான் உம்மை தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறேன், நான் இன்னிலேருந்து என்ன செய்ய மாட்டேன், பாவம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னால் போதும், உங்கள் பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டு. அப்பேற்பட்ட கிருபையை இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தத்தின் மூலமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். அதான் வேதம் என்ன சொல்றது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். அப்போ நம்மளே ரட்சிக்கும்படிக்க என்ன செய்தார், அவர் வந்திருக்கிறார். அவரை நம்ம என்ன செய்தா ஏற்றுக்கொண்டாலே போதும், அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நம்ம என்ன செய்வோம், பெற்றுக்கொள்வோம். அந்த மீட்பு நமக்கு இலவசம். ஆனால் முடிவு பரியந்தம் அதில் என்ன செய்யணும், நிலை நிற்கணும். ஏன் முடிவு பரியந்தம் நிலை நிற்கணும்? இன்னைக்கு கர்த்தருடைய வருகை இருந்துன்னு வைங்களேன், நான் இன்னைக்கு கரெக்டாக இருந்தேன்னு வைங்க, அவருக்கு முன்பாக பழுதற்ற ஆடாக நான் இருந்தேன்னா தான் நான் அங்கே செய்ய எடுத்துக்கொள்ளப்படுவேன். அதே மாதிரி இன்னைக்கு திடீர்னு எனக்கு ஒரு மரணம் வந்துன்னு வைங்களேன், அப்போ என்னோடய ஸ்டேஜ் என்ன, பரிசுத்தமாக இருந்தால் தான் அந்த பரலோக ராஜ்யத்தை அடைய முடியும். அதனால் எப்போவுமே முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவார். அப்போ அந்த முடிவு பரியந்த நிலை நிற்பதற்கு நான் என்ன செய்கிறேன், ஒரு 3 பாயிண்ட் சொல்கிறேன். முதலாவது பாயிண்ட்டு, விசுவாசத்தில் உறுதியாய் இருக்க வேண்டும். எபிரேயர் 11:1. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. இப்போ விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதி. இப்போ விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். விசுவாசம் என்கிறது என்ன, காணப்படாதவைகள். நான் காணலை, இயேசு கிறிஸ்து யாருங்கிறத நான் காணலை, வேதம் சொல்லுது, நான் உணர்றேன். இப்போ அவர் உங்களோட பேசிக்கொண்டிருக்கிறார், நான் அறிந்து கொள்கிறேன்.
என் அப்பாங்கிறத நான் காணல, மக்கள் சொன்னாங்க, அம்மா சொன்னாங்க, நான் ஏற்றுக்கொண்டேன் இல்லையா? அப்போ இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம் என்பதில் நம்ம என்ன செய்யணும்? உறுதியாய் இருக்கணும். அவரை விசுவாசிக்கிறதுல என்ன இருக்கணும்? உறுதியாய் இருக்க வேண்டும். அநேக காரியங்களுக்காக நாம ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறத பெற்றுக்கொள்வோம்னு சொல்லி விசுவாசிக்கிறோம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாமே ஏதோ கதை இல்லை. நீங்க அநேக புக்குகளை படிக்கலாம், அநேக மதத்தினுடைய புக்குகளை படிக்கலாம். எல்லாமே நீங்க படிக்கிற வேலையை உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய கதைகளா இருக்கு, புராண கதைகளா இருக்கலாம். ஆனா இதுல இருக்கிறது எல்லாமே என்னது? சரித்திரம். இது எல்லாத்துக்கும் ரெக்கார்டு இருக்கு. இதுல இருக்கிற ஒவ்வொன்றும் சரித்திரம். அவர் செய்த அற்புதங்கள் என்னங்கிறது எழுதப்பட்டிருக்கிறது. அதை நம்ம விசுவாசிக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா சாராள் என்ன சொல்லப்படுகிறது? உற்பத்தி காலத்துல உனக்கு, அடுத்த உற்பத்தி காலத்தில் உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான் என்ற. அவளுக்கு உற்பத்தி காலமே இல்லை, முடிஞ்சு போச்சு. வயசு என்ன? ஆபிரகாமுக்கு 99 வயசு, சாராளுக்கு 75 வயசு. அவளுக்கு உற்பத்தியே இல்லை, முடிஞ்சு போச்சு. ஆனா கர்த்தர் என்ன சொல்றார்? உற்பத்தி காலத்துல ஒரு குமாரன் பிறப்பான். பிறந்ததா? சரித்திரத்துல இருக்கு, பிறந்த. அப்படி அவரை விசுவாசிக்கிறார். ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசு கிறிஸ்து போறார். அவரை சுற்றி மக்கள் நெருக்கிட்டே போறாங்க. கூட்டம் பயங்கரமா இருக்கு. யாரும் அவர்கிட்ட போக முடியாது. யூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆண்கள் இருக்கிற இடத்துல பெண்களே போகக்கூடாது. இயேசு கிறிஸ்து என்ன செய்யணும்? இவளுக்கு சந்திக்கணும். ஏன் சந்திக்கணும்? 12 வருஷமா எனக்கு உதிரப்போக்கு. எத்தனையோ மருத்துவர்களை பார்த்தேன், எவ்வளோ மருத்துவங்களெல்லாம் செஞ்சேன், எனக்கு சுகமே கிடைக்கல. எனக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. யாரு? என் தேவாதி தேவனை நான் சந்திக்கும் பொழுது அவரை நான் கண்டிப்பாக அவர்கிட்ட போனேன்னா எனக்கு என்ன செய்யும்? சுகம் கிடைக்கும். ஆனா இவளால என்ன செய்ய முடியல? பக்கத்துல போக முடியல. அன்னைக்கு இருந்த சட்ட திட்டங்களின்படி அவ உள்ள போக முடியாது, கூட்டம் நெரிசல். அப்பா அவ என்ன சொல்றா? நான் இயேசு கிறிஸ்துவை தான் பார்க்க முடியாது இந்த சூழ்நிலையில. இவ்வளவு கூட்டம் போகுது, இயேசு கிறிஸ்துவை நான் தொடக்கூட முடியாது. ஆனா அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் நான் தொடுவேன்னு சொல்லிட்டு அவரது வஸ்திரத்தின் தொங்கலின் ஓரத்தை தொட்டாள். அப்ப இயேசு கிறிஸ்து பார்க்கிறார், என்னை தொட்டது யார்? என்னிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது என்ற. அவர் உடம்புல தொட்டாலாவது என்ன செய்ய அவருக்கு தெரியும். ஆனா வஸ்திரத்தின் ஓரத்தை, அவருடைய தொங்கல்ல ஓரத்தை தொட்ட உடனே அவளுக்கு ஒரு வல்லமையை பெற்றார். அவளுடைய உதரப்போக்கு நின்று விட்டது. அப்பேற்பட்ட விசுவாசம் அந்த மகளுக்கு இருந்தது. அவள் வியாதியிலிருந்து சுகம் பெற்றாள். அப்பேற்பட்ட விசுவாசம் நமக்கு என்ன செய்யணும்? இருக்கணும். என் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலானவர், அவராலே எல்லாம் ஆகும். என்னோட ஜெபத்தை கேட்க அவர் வல்லவராய் இருக்கிறார். என் தேவனை சந்திக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் ஒருவரே மட்டுமே நான் தெய்வமாக ஏற்றுக்கொள்வேன் என்கிற ஒரு விசுவாசம் நமக்கு இருக்குமே. ஆனால் அதுதான் என்ன செய்யறது? ரட்சிப்புக்கான வழி. விசுவாசத்தில் நம்ம என்ன செய்யணும்? உறுதியா இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. இரண்டாவதாக, பொல்லாத ஆவிகளோட நம்ம என்ன செய்யணும்? எதிர்த்து நிற்கணும். நான் இப்போ என்ன சொன்னேன்? நீங்கள் வாயினாலே அறிக்கையிடணும்னு சொன்னேன். வாயினால அறிக்கையிடுறீங்க, உடனே சாத்தான் பார்த்துக்கிறான். ஏண்டா என் கட்சியிலேருந்து நீ எங்கே போகிற? இயேசு கிறிஸ்த கட்சிக்க போகிற பாருடா அப்படின்னு அவன் என்ன செய்ய மாட்டான்? சும்மா இருக்க மாட்டான். உடனே பார்ப்பான், இவனுக்கு எப்படியெல்லாம் தொல்லை பண்ணலான்னு பார்ப்பான். எபேசியர் 6:12 படிங்க. எபேசியர் 6:12.
மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அப்போது வானலோகத்தில் இருக்கிற பல்லாத ஆவிகளோடு நமக்கு என்னது போராட்டம் உண்டு. அப்போது இந்த சாத்தான் பார்க்குறான், எப்படிடா இவனை இழுத்து என்ன செய்தா போதும், அவரை பிள்ளைகள் ஆக்காமல் இருக்கிறதுக்கு ஒரே வழி. என்ன வழி? இவனை பாவத்துக்குள்ளே தூக்கி போட்டா போதும், இல்லை இயேசு கிறிஸ்துவை மறந்துலிச்சா போதும். அப்படிப்பட்ட சூழ்நிலையை அவன் கொண்டு வருவான். அது என்னன்னா, நம்ம க்ளோஸ் ரிலேட்டிவ், நம்ம பசங்க மூலமாக வரலாம் அந்த எதிர்ப்பு, நம்ம கணவன் மூலமாக அந்த எதிர்ப்பு வரலாம், நம்முடைய மனைவி மூலமாக கூட அந்த எதிர்ப்பு வரலாம். அப்போது நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்க, அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டதன் நிமித்தம் வருகிற எந்த எதிர்ப்பும் சாத்தானால் உண்டாகிறது என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. அது யார் மூலமாக கூட வரலாம். நீங்கள் நேசிக்கிற கணவர் மூலமாக வரலாம், உங்கள் நேசிக்கிற மனைவி மூலம் வரலாம், உங்கள் நேசிக்கிற குழந்தை மூலம் கூட வரலாம், இல்லை உங்களுக்கு வாழ்வாதாரமாக இருக்கிற வேலை மூலம் கூட என்ன செய்யலாம், வரலாம். அதில் நம்ம என்ன செய்யணும்? உறுதியாக இருக்கணும். இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக கொண்ட ஜனம் அவரை பற்றும் விசுவாசத்தில் என்ன செய்யணும்? உறுதியாய் இருக்க வேணும். எத்தனை எதிர்ப்புகள் வீட்டிலிருந்து வந்தாலும் சரி, எத்தனை எதிர்ப்புகள் வேலை ஸ்தலத்திலிருந்து வந்தாலும் சரி, எத்தனை எதிர்ப்புகள் வேறு எங்கிருந்து வந்தாலும் சரி, என் தேவன் அவர் தான் என் தெய்வம் என்பதில் என்ன செய்யக்கூடாது, நீங்கள் மாறவே கூடாது. ஏன்னா நமக்கு அந்த பலத்தை அவர் தருவார். எந்த எதிர்ப்பு வந்தாலும் அதை எதிர்த்து நிற்கக்கூடிய சக்தியை அவர் கொடுப்பார். நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் சென்னை பட்டணத்தில் வீட்டில் பூனை அதிகமாக வளர்ப்பாங்களா? இல்லை, இருக்காது. ஆனால் ஊரில் நீங்கள் போனீங்கன்னா பூனை என்ன செய்யும்? வீட்டில் குட்டி போடும். எப்படியும் வருஷத்துக்கு 3 முறையாவது குட்டி போடணும்னு நினைக்கிறேன். குட்டி கொஞ்சம் வளர்ந்து கொஞ்சம் ஸ்டேஜ் ஆன உடனே அது என்ன பண்ணோன்னா, ஒரு எலியை பிடிச்சிட்டு வரும். பிடிச்சிட்டு வந்து ஒரு கடி கடித்து அந்த குட்டியில் விட்டுரும். எப்படி? ஒரு கடி கடித்து குட்டியில் விட்டுரும். இப்போ என்ன ஆகும்னா, அந்த குட்டியை அந்த எலியை விரட்டும், பிடிக்கும், கடிக்கும், அதை கொண்டு சாப்பிடும். ஆனால் அதை கடிக்காமல் கொண்டு எலி அதில் விட்டுருந்தா என்ன ஆகும்? எலி என்ன செய்யும்? எலி ஓடி போயிடும். எலி என்ன செய்யும்? ஓடி போயிடும். அதுதான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? சிலுவையில் சாத்தானுடைய தலையை என்ன செய்தார்? நசுக்கிட்டார். ஒன்ஸ் எப்போ நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்களோ அப்போவே உங்களுக்கு முன்னாக வருகிற எந்த எதிர்ப்பும் எந்த சாத்தானும் சக்தியும் உங்களை என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. ஏன்னா அதனுடைய தலையை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எரிஞ்சாரு, நசுக்கிட்டார். உங்ககிட்ட நசுக்க சொல்றது என்னது? அவருடைய காலை தான் நசுக்க சொல்றாரு. ஏன்னா தலையை நசுக்கிட்டாரு. அந்த தலை இருந்தால் தானங்க உங்களை கடிக்கும். பாம்பு, சாத்தானுங்கிறது பாம்புக்கு உதாரணமாக சொல்லப்படுது. அந்த பாம்புக்கு தலையை அவர் என்ன செய்தார்? நசுக்கிட்டாரு. இனி அந்த பாம்பு என்ன செய்ய உங்களை கடிக்க முடியாது. இப்போ உங்களை என்ன சொல்கிறாரு? வாழை மட்டும் என்ன செய்யுங்க, நசுக்குங்கிற. அதுதான் நீங்கள் செய்யணும். உங்களுக்கு எதிராக வருகிற சாத்தானுடைய சக்தியை முறியடிக்க உங்களாலே முடியும். அதான் வசனம் என்ன சொல்லுது? யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. அதனால் சாத்தானுக்கு நம்ம என்ன செய்கிறவளா இருக்கணும்? அவருடைய விசுவாசத்திலிருந்து கீழே விழத்தள்ளுகிற எந்த காரியமும் சாத்தானால் உண்டு பண்ணுகிறது என்பதை நினைத்து அதற்கு கவனமாக நாம் என்ன செய்யணும்? அதில் விழுந்து விடாமல் நம்ம என்ன பார்த்துக்கொள்ளணும். இதே மாதிரி தான் என்ன பண்ணார்னா, மோசே 40 நாள் எங்கே போனார்? சீனாய் வனாந்தரத்தில் சீனாய் மலையில்
கர்த்தர் அவரை கூப்பிட்டார். எதுக்காக கூப்பிட்டாரு? இந்த ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணங்கள், 10 கற்பனைகள், நீ எப்படி பண்ணணும், என்னென்ன பண்ணணுன்றதுக்காக ஒரு கற்பலைகளை எழுதி கொடுக்கறதுக்காக அவரை வரைச்சினார். இந்த ஜனங்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க? எகிப்திலேருந்து வந்தவங்க என்னடா மோசே போனார ஆளை காணோம் உடனே இவங்க அங்கலாய்ச்சி என்ன சொல்கிறாங்க? இவ்வளோ நாள் நாங்கள் வழி நடத்தி பட்ட மோசையை காணோம், இப்போ எங்களை வழி நடத்துறதுக்கு யார் வேணும்? ஒரு தெய்வத்தை நீங்கள் உண்டு பண்ணுங்கன்றாங்க இந்த ஜனங்க. உடனே இந்த ஆரோன் என்ன பண்ணுறான்? எல்லாருடைய காதில் இருக்கிற கம்மல், கழுத்தில் இருக்கிற செயின் எல்லாத்தையும் கழட்டி தாங்கன்றான். ஆர்வமாக எல்லாரும் கழட்டி கொடுக்குறாங்க. கழட்டி கொடுத்து அதை வைத்து கொண்டு ஒரு கண்டுக்குட்டியை செய்கிறாங்க. கண்டுக்குட்டியை செஞ்சு அவங்க என்ன சொல்கிறாங்க? இவ்வளோ நாள் எங்களை வழி நடத்தினது இந்த கண்டுக்குட்டி தான் சொல்லி அந்த கண்டுக்குட்டிக்கு முன்னாடி நின்று என்ன செய்கிறாங்க? ஆடுகிறாங்க, பாடுறாங்க, அதை துதிக்கிறாங்க, மகிமைப்படுத்துகிறாங்க. அன்னைக்கு மோசே வழி நடத்தி வந்துருச்சு. அவங்க பார்த்த செங்கடல், அவ்வளோ செங்கடல்ல 2 பிளக்க பண்ணி வனாந்திரத்தில் நடந்து வர மாதிரி நடத்தி வந்தாரு. 10 வாதையை அனுப்பி அந்த எகிப்திலிருந்து நம்மளை மீட்டு கொண்டு வந்தாரு. அது எல்லாத்தையும் நினைச்சிட்டாங்க, மறந்துட்டாங்க. ஒரே நாள்ல மோசே ஒரு 4-5 நாள் ஆளை காணோம், அவ்வளவுதான். ஒரே செகண்ட்ல எப்படி அவங்களால மறந்தளிக்க முடிஞ்சது? என்ன சொல்றாங்க? இவ்வளவு நாள் எங்களை வழி நடத்தி வந்தது இந்த கண்டுக்குட்டின்றாங்க, இவங்க செஞ்ச கண்டுக்குட்டின்றாங்க. இதே மாதிரி தாங்க நம்ம ஏதோ ஒரு பிரச்சனை வரனால, இல்லைங்க எங்களுக்கு அங்கே நிம்மதி இல்லை, இங்கே தான் நிம்மதின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன செய்திடக்கூடாது? அவரை மறுதளிக்கிறவர்களாக என்ன செய்திடக்கூடாது? காணப்படக்கூடாது. ஒருவேளை உங்கள் ஜெபம் கேட்கப்படுவது என்ன செய்யலாம்? லேட்டாக இருக்கலாம். நடப்பது எல்லாமே என்னதான் இருக்கலாம்? தோல்வியாக கூட இருக்கலாம். ஆனால் எந்த விதத்தில் என்ன செய்திடக்கூடாது? அவருடைய விசுவாசத்திலிருந்து என்ன செய்யக்கூடாது? விலகி போய்விடக்கூடாது. நமக்கு முன்பாக இன்னொரு கண்டுக்குட்டி என்ன செய்யக்கூடாது? தெய்வமாக மாற்றப்பட்டு விடக்கூடாது என்பதில் நீங்கள் என்ன செய்யணும்? உறுதியாக இருக்கணும். ஏன்னா அன்றைக்கு இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தத்தின் மூலமாக நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். அவருடைய சிலுவையில் சிந்தின இரத்தம் அவருடைய பிள்ளைகளாக ஆகும் பொழுது நம்முடைய நெற்றியில் என்ன செய்யப்படுகிறது? பூசப்படுகிறது. அன்னைக்கு சங்கார தூதன் வந்து இஸ்ரேல் மக்களுக்கு வீட்டில் எல்லாம் போகிறான். ஆனால் அங்கே நிலைக்காலில் என்ன பூசப்பட்டிருக்கிறது? ஒரு ஆட்டுக்குட்டியின் இரத்தம் பூசப்பட்டிருந்தது. அந்த சங்கார தூதன் போய் அந்த நிலைக்காலை பார்க்கும் பொழுது, இது கர்த்தருடைய பிள்ளை, நான் இவனை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே கடந்து போகிறான். யாரை போய் வீழ்த்துறான்? எகிப்தில் இருக்கிற மக்களுடைய வீட்டில் இருக்கிற தலைப்பிள்ளை என்ன செய்கிறான்? அந்த சங்கார தூதன் போய் கொலை செய்கிறான். அதே மாதிரி இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவானவர், குட்டி ஆனவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தின் மூலமாக அவர் அந்த இரத்தத்தை நம்முடைய நெற்றியில பூசி இருக்கிறார். எந்த சாத்தானுடைய சக்தி நம்மளை என்ன செய்ய முடியாது? வீழ்த்த முடியாது. அவன் கடந்து போய் விடுவான். அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கும் பொழுது அவர் இந்த பொல்லாத ஆவிகளுக்கு நம்ம எதிர்த்து நிற்கக்கூடிய திராணியை அவர் நமக்கு என்ன செய்கிறார்? தருகிறார் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. 3வது, பாவத்துக்கு எதிர்த்து நிற்கணும். என்ன சொன்னேன்? விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும்னு, பொல்லாத ஆவிகளுக்கு எதிர்த்து நிற்கணும்னு சொன்னேன். 3வது, பாவத்துக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். ரோமர் 7:23. ரோமர் 7:23. ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களை இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கிக் கொள்ளுகிறது. இங்கே பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாரு? ரோமர் 7:23, என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது.
நமக்கு இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட நமக்கு என்ன மனசுல இருக்கு, நம்ம என்ன விதத்திலையும் பாவம் செய்யக்கூடாதுன்றது தப்புன்றது நமக்கு தெரியுது. ஆனா இன்னொரு எண்ணம் நமக்கு மனசுல வருது, நம்முடைய சரீரம் அதுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது. நம்ம மைண்ட் என்ன சொல்றது, நான் கிறிஸ்துவ பிள்ளை, நான் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன், அவரை நான் விசுவாசிக்கிறேன், நான் பாவத்துக்கு எல்லாத்துக்கும் பாவத்தின் அடிமைத்தனத்தில் வெளியே வந்தேன். ஆனா ஒருத்தரை ஏமாற்றுறதுக்கான ஒரு சூழலை வருது. ஏன்னா நான் கஷ்டத்தில் இருக்கிறேன், அவன் பெரிய பணக்காரன், அவனை ஏமாத்தலாங்க அப்படின்னு நம்ம மைண்ட்ல வருது. இதுல இருந்து எப்படி வருதுன்னு ஒரு போராட்டம் நமக்குள்ள வருது. அதான் என்ன சொல்றாரு, என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் என் மனசு என்ன சொல்றது, நான் என்ன செய்யக்கூடாது, இந்த தப்பை பண்ணக்கூடாது, இந்த பணத்தை ஏமாற்றக்கூடாது எனக்கு மனசு சொல்லுது. ஆனாலும் வேறொரு பிரமாணம் என்ன சொல்லுது, பார்த்துக்கலாம், இப்போ ஒரு முறையும் பார்த்துக்கலாம், அப்படி ஒரு பிரமாணம் சொல்லுது. இந்த பிரமாணத்திலிருந்து நம்ம என்ன செய்யணும், எதிர்த்து நிற்கணும். அதான் இதுல முக்கியமான பாயிண்ட். ஏன்னா இந்த உலகம் அன்னைக்கு சோதோம் குமாரா மாதிரி இப்படிக்கு உலகம் இருக்கு. நீங்க எங்க பார்த்தாலும் என்ன செய்யறது, மது. நீங்க தெருவில் ஒரு 10 கடைக்கு 10 மதுக்கடை இருக்கு. முன்னாடி என்ன பண்ணணும், ஒரு மதுக்கடையை போனோம்னா தேடி ஓடணும், ஒளிஞ்சு எங்கேயாவது இருக்கும். நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கலாம், எங்க இருக்குன்னே தெரியாது. அந்த மதுக்கடைக்கு எவனாவது அந்த பக்கமா போனாலே அவனை ஒரு மாதிரி மோசமா பார்ப்பாங்க. அதுக்கு பயந்த யாரும் செய்ய மாட்டாங்க, போக மாட்டாங்க. இன்னைக்கு மது அருந்துறது ஒரு ஸ்டைலாகி மாறி போச்சு. மது, மாது, கொலை, கொள்ளை, லஞ்சம், திருடு, கெட்ட வார்த்தை, தகாத உறவு, தவறான வழி, இது எல்லாத்துக்கும் நம்ம தேடி போக வேண்டியதில்லை, அதே தேடி வருகிறது. நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கிறோம்ல, இதெல்லாம் நீங்கள் தேடி போனாதான் உண்டு. இப்போ நீங்கள் தேடி போக வேண்டிய வேலை இல்லை. எல்லாமே அந்த செல்ஃபோனில் இருக்குது, எல்லாமே அந்த கம்ப்யூட்டரில் இருக்குது, எல்லாமே நம்ம வீட்டு பக்கத்திலே இருக்குது, எல்லாமே நம்ம சுற்றியே இருக்கு. நாமும் அதிலிருந்து வெளியே வரணும்னா கூட அது விடாது. சாத்தான் என்ன செய்திருக்கிறான், இந்த தேசத்தை சோதோம் குமாரா பட்டணம் மாதிரி மாற்றி இருக்கிறான். தவறான காரியங்களை செய்வதற்கு நாமே தேடி போகாதபடி அதுவே நம்மளை என்ன செய்யுது, விடாமல் என்ன செய்து கொண்டிருக்கிறது, தேடி இழுத்து கொண்டு வருகிறது. அப்போ அதிலிருந்து மீண்டு வரணும்னா என்ன பண்ணணும், பைபிள் என்ன சொல்றது, எபிரேயர் 12:4 என்ன சொல்கிறது, பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே என்றார். அப்போ என்னை சுத்தி எல்லாமே பாவமா இருக்கு, பாவம் 4 பக்கமும் என்ன செய்யுது, ஆண்டு கொண்டு இருக்கிறது. அப்ப நீங்க அதுக்கு என்ன செய்யணும், இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக என்ன செய்யணும், போராடினாதான் அதுல இருந்து வெளியே வர முடியுன்ற. அப்போ முடிவு பரியந்தம் என்ன சொல்றது, நிலை நிற்கணும்னா நீங்கள் அந்த தவறு செய்யாமல் இருப்பதற்கு இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக என்ன செய்யணும், அதற்கு எதிர்த்து நின்னாதான் என்ன செய்ய முடியும், அந்த பாவத்திலிருந்து என்ன செய்ய முடியும், நம்ம வெளியிலே வர முடியும். இப்போ சிம்சோன் ஒருத்தர் இருந்தார், பழைய ஏற்பாட்டில் நீங்க படிச்சீங்களா என்னன்னு தெரியல. மனோவா என்கிறவருக்கு அந்த மனைவிக்கு நீண்ட காலமாக குழந்தை இல்லை, அவள் மலடியா இருந்தார். அப்போ ஒரு நாள் தேவதூதன் சொல்றார், உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அவனுக்கு நீ என்ன பண்ணுவ, அவன் தலைமயிர் என்ன செய்யக்கூடாது, வெட்டப்படக்கூடாது, சவரகன் கத்தி அவன் தலையிலே படக்கூடாது. அவன் என்ன பண்ணுவான், இஸ்ரேல் மக்களை பெலிஸ்தியரிடமிருந்து மீட்டெடுப்பான் அப்படின்னு சொல்றார். இஸ்ரேல் மக்களுக்கு பெலிஸ்தியரிடமிருந்து மீட்டெடுக்கிறதுக்கு யாரை அனுப்புறாரு, சிம்சோன். இந்த சிம்சோன் அந்த சவரகன் கத்தி தலையில் படாததுனால அந்த தலை மயிரின் மூலமாக அவனுக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த். அவன் ஒரு தாடை எலும்பை வச்சு 1000 பேரை கொலை செஞ்சான் ஒரே நாள்.
அவனுக்கு எதிராக வந்த சிங்கத்தை ஒரு ஆடை பிடிச்சு வாயை கிழிக்கிற மாதிரி ஒரு சிங்கத்துக்கு வாயை அப்படியே அவன் சொந்த கையாலேயே கிழிச்சு போட்டான். அந்த அளவுக்கு அவனுக்கு என்னது ஸ்ட்ரென்த். அப்படிப்பட்ட ஸ்ட்ரென்த் இருக்கிறவன், அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக கர்த்தர் அவனை படைத்தார். எதுக்கு படைத்தாருன்னா, பெலிஸ்தியரை முறியடிக்கத்தக்கதாக, பெலிஸ்தியரை இஸ்ரவேல் மக்களை பெலிஸ்தியரிலிருந்து விடுவிக்கிறதுக்காக. ஏன்னா பெலிஸ்தர் தான் இஸ்ரேல் மக்கள் அந்த நாட்களில் ஆண்டு கொண்டிருந்தார்கள். அவர்களை மீட்டெடுப்பதற்கு தான் இவர் அழைத்தார். அதற்காக தான் மலடியாயிருந்த இந்த தாயார் இந்த குழந்தையை பெற்றெடுத்தார். ஆனால் அவன் என்ன பண்ணான், அவன் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவானாய் நடந்து கொள்ளாமல் என்ன பண்ணான், பலவிதமான பெண்களோடு சுத்த ஆரம்பிச்சான். இஸ்ரேல் மக்களில் பெண்கள் இல்லைன்னா போய் பெலிஸ்தரில் இருக்கிற தெளிலாளர்கள் வீட்டில் போய் தஞ்சம் போட்டான். என்ன பண்ணுறான், தெளிலாளர் வீட்டில் அவளை நேசிக்க ஆரம்பித்தான். அதாவது இஸ்ரேல் மக்கள்கிட்ட தான் அவன் வாழணும். ஆனால் தனக்கு எதிரான ஆள்கிட்டையே, அந்த எதிரான பெலிஸ்தியருடைய ஒரு மகளுடைய வீட்டில் போகிறான். அந்த தெளிலாளர் ஒரு பெண் இருந்தான். அந்த தெளிலாளருடைய அதிகமாக நேசித்தான். தெளிலாளை நேசித்து உடனே மக்களுக்கு தெரியுது, பெலிஸ்தருக்கு எல்லாருக்கும் தெரியுது. ஓஹோ, ஏன்னா இவனால தான் பயந்துட்டு இருக்கிறாங்க. யார்? பெலிஸ்தர் பயந்துட்டு இருக்காங்க. இவனை யாராலும் வீழ்த்த முடியலையே. இவனுக்கு நீங்கள் அந்த இடத்தெல்லாம் படிச்சிங்கன்னா இவன் என்ன பண்ணான்றது நிறைய இருக்குது. இவனை கண்டு பயந்து நடுங்கிறாங்க பெலிஸ்தர். இவனை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும்னு சொல்லி கங்கணம் கட்டி என்னெல்லாம் வலை விதிக்கலாமோன்னு பார்க்குறாங்க. அப்போ தான் பார்க்குறான், இவன் யாரை நேசித்து போகிறான், ஒரு பாவத்தை மாட்டி இருக்கிறான். அப்போ சாத்தான் பார்க்குறான், பெலிஸ்தர் பார்க்குறான், எப்படியாவது இவனை என்ன செய்யணும், காலி பண்ணணும். இவனுடைய ஸ்ட்ரென்த் எதில் இருக்குன்றத கண்டுபிடி அப்படின்னு சொல்லி அந்த தெரியல ஆளுகிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு நிறைய பரிசு பொருள் தாரேன், காசு பணம் எல்லாம் தாரேன்னு சொல்லிட்டு இந்த தெரியல ஆளுகிட்ட சொல்லிடுறாங்க. அப்போ இவன் பார்க்குறா, ஓஹோ எனக்கு இவ்வளோ பணம் வருதேன்னு சொல்லிட்டு இவனை எப்படியாவது காலி பண்ணணும், இவனை எப்படியாவது பிடிச்சி பெலிஸ்தர்கிட்ட கொடுக்கணும்னு கங்கணம் கேட்டுறான். அப்போ அவன்கிட்ட கேட்குறான், தெளிலாளுக்கு மடியில் இவன் படுத்துருக்கிறான். இப்படி நீ என்னை நேசிக்கிறது உண்மை தானே, அப்போது உனக்கு என்ன ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்றத, எதனால உனக்கு இந்த ஸ்ட்ரென்த்து வருது அப்படின்னு நீ எனக்கு சொல்லுன்னு சொல்லி தெளிலாள் கேட்குறான். உடனே இவன் பார்த்து சொல்கிறான், முதல்ல 7 அகனி நார்கயிறுனால என்ன நீ இருக்க கெட்டுனேன்னு வச்சுக்கோங்க, நான் பலவீனம் ஆகிடுவேன், எங்கள் எதிராளிகள் வந்து இப்போ என்ன ஈஸியாக பிடிச்சிடலாம் அப்படின்னு. உடனே இவன் என்ன பண்ணுறான், நல்லா தட்டி தூங்க வைக்கிறான். யார்? தெளிலாள் அவனை மடியில் வச்சு மடியில் படுத்து தூங்குற உடனே நல்லா அயர்ந்த நித்திரை ஆன உடனே ஆளை கூப்பிட்டு 7 கயிறு, அந்த அக்னினார் கயிறை வந்து அவனை இருக்க கை கால் எல்லாத்தையும் பிடிச்சி கட்டிடுறான். கட்டின உடனே ஏற்கனவே இவங்களுக்கு பரிசு பொருள் வரும்னு சொன்னால எல்லாட்டையும் பெலிஸ்தருக்கு சொல்லிடுறான். சொல்லி அவங்கெல்லாம் வர்றாங்க, அவங்கெல்லாம் வந்து ரெடியாக நிற்கிறாங்க. உடனே இவன் என்ன செய்கிறா, சொல்கிறா, சிம்சோனே சிம்சோனே உன்னை பிடிப்பதற்காக பெலிஸ்தர்கள் வந்து விட்டார்கள் அப்படின்னு. பார்த்தா எல்லாம் இவன் நினச்சி கட்டி வச்சுருக்காங்க. அவன் ஒரு ஜஸ்ட் இந்த சணல் நூலில் தீப்பட்டா என்ன ஆகும், டப்புன்னு பொட்டு பொட்டுன்னு போயிடும்ல, அந்த மாதிரி எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு எழுதி போயிட்டான். அப்போவாவது இவனுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஏண்டா நீ என்ன நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு விரோதியை கையில் பிடிச்சு கொடுக்கு தான் வந்தியா என்று சொல்லி அவனுக்கு தெரிஞ்சிருக்கணுமா வேண்டாமா? முதல் முறை ஏமாந்துறான், முதல் முறை பாவத்தின் கண்ணியில் விழுந்துடுறீங்க, அப்போதான் சுதாரிச்சுக்கணும்ல, சுதாரிக்கல அவன். அதுக்கப்புறம் 2வது முறை, அதுக்கப்புறம் 3வது முறை, இதே மாதிரி வேற 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 காரியங்கள். அப்போது 3 முறை பாவத்தின் பிடியில் நான் சாக போகிறேங்கிறத அவன் தெரிஞ்சுமே அவன் என்ன செய்தான், அவளுக்கிட்ட தான் கூடவே இருந்தான். கடைசியில் அவன் சொல்கிறா பார்த்தீங்கன்னா, நியாயாதிபதிகள் 6:15 3 முறையும் என்ன செய்கிறான், இதே மாதிரி பண்ணின உடனே அந்த பெலிஸ்தர்கள் வந்து ஏமாந்து போகிறாங்க.
அவங்க என்ன சொல்லிட்டு போகிறாங்க, நீ சொல்கிறதெல்லாம் உண்மை கிடையாது, அவன் உன்னிட்ட பொய் சொல்கிறான் எழுதிட்டு அவங்க ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. உடனே இவன் என்ன செய்கிறான், அவள்கிட்ட எப்பா நீ என்ன நீ ரொம்ப நேசிக்கிறேன்னு சொல்லி சொல்றிய, உன் இருதயம் என்னோடு இராதிருக்க, அவன் சொல்கிறத கேளுங்க, உன் இருதயம் என்னோடு இராதிருக்க உன்னை சிநேகிக்கிறேன் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? 3 முறை நீ என்னை ஏமாத்திட்ட, இதே மாதிரி என் மடியில தான் படுத்து தூங்குன, நீ எல்லாமே பொய் என்னிட்ட சொன்ன, உன் இருதயம் என்னோடு இராதிருக்க என்னை நேசிக்கிறாய் என்று எப்படி நீ சொல்லுவாய் என்ன அவட்ட சென்டிமெண்டலாக பேசுகிறா. யார் தெளிவால் யார்கிட்ட பேசுகிறா, இந்த சிம்சோன்கிட்ட பேசுகிறா. 3 விஷயம் என்னை பரியாசம் பண்ணினாய் அல்லவா, உன்னுடைய மகாபலம் எதனாலே உண்டாயிருக்கிறது என்று எனக்கு சொல்லாமற் போனாயே. உன்னுடைய மகாபலன் நீ இந்த பாவத்தில் விழாம இருப்பதற்கு என்னங்கிறது பலன் உன்னுடைய என்ன இருக்குது, உன்னுடைய ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குங்கிறத ஏன் நீ சொல்லலை அப்படின்னு இவ கேட்குறான். அப்போ இவனுக்கு இப்படி 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தையினால் நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதுனால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்பட்டு என்ன சொல்லுதுன்னா, அவ சென்டிமெண்டா பேசுறா, டெய்லி அலட்டுறா. ஏன் அவ அலட்டுறத கேட்கணுங்க? இங்க என்ன சொல்றான், சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்பட்டுதான். அவ சொல்ற வார்த்தைகள்ல இவன் என்ன செய்யறான், நெருடல் ஆகிறான். அவன் ஆத்மா விசனப்பட்டு தன் இருதயத்தை எல்லாம் என்ன செய்யறான், அவளுக்கு வெளிப்படுத்தினான். என்ன வெளிப்படுத்தினான்? ஏமா சிறு வயதிலிருந்து என் தலையில கத்தி படலை, எனக்கு 7 ஜடையும் அப்படியே கட் பண்ணி அப்படி வலிச்சிட்டிங்கன்னா என் பலம் எல்லாம் போயிடும். அப்படியே பழசு மாதிரியே என்னச்சுதா சொல்கிறா. இந்த ஒரு விஷயம் நீங்கள் என்னச்சிங்க வாங்க, பெலிஸ்தர்கிட்ட என்ன சொல்கிறா, இந்த ஒரு விஷயம் வாங்க, அவன் அவனுடைய இருதயத்தை எல்லாம் என்னிடத்த ஊற்றிட்டான், இது உண்மை என்ன சொல்லிட்டு வர வச்சு அப்படியே அவனை நல்லா தூங்க வச்சு அவன் தலைமுடியெல்லாம் வெட்டி என்ன செய்தான் இது பண்ணி பிடிச்சு கட்டிட்டாங்க. இப்போது அதே தெளிலால் அதே பெலிஸ்தரை வர சொல்கிறா. என்னென்னு வர சொல்கிறா, வாங்க வாங்க வாங்க. இவன்கிட்ட என்ன சொல்கிறான், பெலிஸ்தரே இல்லை சிம்சோனே, பெலிஸ்தர் உன்னை பிடிக்க வந்துட்டாங்க. என்ன இவன் என்ன நினச்சான், பழசு மாதிரி நான் என்ன பண்ணலாம், அப்படி ஒரே இதில் இவங்களெல்லாம் முறியடிச்சுட்டு போவேன்னு பார்த்தான். ஆனால் இவனோட ஸ்ட்ரென்த் எங்கே போயிடுச்சு, தலைமுடியை வெட்டிட்டாங்க. கர்த்தர் என்ன கொடுத்துருந்தார் அவனுக்கு, ஸ்ட்ரென்த் எதில் கொடுத்துருந்தார், அவனுக்கு தலைமயிரில் கொடுத்துருந்தார். ஆனால் இப்போ தலைமுடி என்னதில்லை. அவங்க என்ன செய்தாங்க, அவரை பிடிச்சி கெட்டி அவனை கண்ணை எல்லாத்தையும் என்ன செய்தாங்க நோண்டி எடுத்து ஒரு பெரிய இடத்துல ஒரு பெரிய ஹாலில் கொண்டு வச்சு என்ன பண்ணுறாங்க, அவனை வேடிக்கை காட்டுறாங்க. கூட்டுறாங்க, ஒருத்தன் கூட்டுவான், யார் கூட்டல சொல்லு அப்படின்னு வேடிக்கை காட்டுறாங்க. அவ்வளோ கர்த்தர் அவனை எதுக்காக தெரிந்து எடுத்தா, இஸ்ரேல் மக்களை மீட்டெடுப்பதற்காக அவ்வளோ ஸ்ட்ரென்த்தை கொடுத்தாரு. ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான், தெலீலாளின் மடியில் அவனை விட்டு போட்டான். அப்போது பாவம் இது தவறு என்பது அவனுக்கு தெரியணும் இல்லையா. முதல் முறையே அவன் என்ன செய்கிறான், ஏமாத்துறான்னு தெரியாத என்ன, 2வது முறையும் கூப்பிடுறான். அப்போ என்னை கொலை செய்கிறதுக்காக என்னை பிடிப்பதற்காக இவன் கங்கணம் கட்டுறால, அப்போ இவன் என்ன செய்யலாமா, இதை சொல்லலாமா, இந்த தலைமுடியில் தான் எனக்கு ஸ்ட்ரென்த் இருக்குங்கிறத சொல்லலாமா. பாவம் அதே மாதிரி தாங்க, பாவம் கண்ணி, அது ஒரு வலை, அதில் நம்ம விழுந்தோன்னா என்ன செய்ய முடியாது, வெளியில் வர முடியாது. நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போனீங்கன்னா, ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் போனீங்கன்னு வைங்களேன், ஜிஹெச்சுக்கு போனீங்கன்னா நிறைய அம்மாமார் சொல்லுவாங்க, கேட்கலாம், ஏங்க அவருக்கு லிவர் கெட்டு போச்சுங்க, குடிச்சு லிவர் கெட்டு போச்சு, டாக்டருங்கெல்லாம் செய்து அவர் லிவரை காப்பாற்றி மருந்து கொடுத்து காப்பாற்றி விட்டாங்க. என்ன சொல்லி விட்டாங்கன்னா, இனி நீ குடிச்சேன்னா என்ன செய்ய மாட்டேன், பிழைக்க மாட்டேன். ஆனால் சாவதற்கு பயம் இருக்குது, ஆனால் குடிய விட முடியுதா, லிவர் கெட்டு போகணும்னு டாக்டர் சொல்லிட்டாங்க.
ஆனால் அவங்களால விட முடியுதா? சாத்தான் பாவத்தின் கண்ணியை விதித்து அவர்கிட்ட இருக்க அவர்கிட்ட இருந்து என்ன செய்கிறான்? நம்மை பிரித்து விடுகிறான். நம்ம இந்த பாவமான சரீரத்தில் பாவம் என்ன செய்யக்கூடாது? ஆளக்கூடாது. பாவத்துக்கு நம்ம என்ன செய்கிறவர்களாக காணப்படணும்? விலகி ஓடுகிறவர்களாக காணப்பட வேண்டும். பாவம் என்பதுன்றது நிறைய லிஸ்ட் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. சரியா? அந்த பாவத்திலிருந்து நாம் விலகி ஓடுகிறவர்களாக காணப்பட வேண்டும். பாவம் என்ன செய்யக்கூடாது? நம்மை சிறுமைப்படுத்தி விடக்கூடாது. அந்த சிம்சோன் அவ்வளோ பெரிய பலசாலி என்ன பண்ணிட்டான்? அந்த தொழிலாளன் மடியில் அவனுடைய பலத்தை எல்லாத்தையும் விட்டு போட்டதுனால அவன் என்ன செய்யப்பட்டான்? சிறுமைப்படுத்தப்பட்டவனாக அநேகருடைய கேளிக்கைக்கு பங்காளனாக என்ன செய்தான்? மாறினான். அதே மாதிரி நம்ம பாவத்துக்கு என்ன செய்யக்கூடாது? அடிமை ஆகிடக்கூடாது. பைபிள் என்ன சொல்கிறது? பாவத்துக்கு நீ அடிமையாகினா பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும். நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள் கேட்கக்கூடாதபடிக்கு, உன் பாவங்களை அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. நம்முடைய ஜெபங்கள் அநேக நேரம் கேட்கக்கூடாதபடி போகிறதுக்கு காரணம் என்ன? நம்முடைய பாவம். நம்ம நினைப்போம் அநேக நேரங்களில், நாம் ஆலயத்துக்கு வர்றோம், ஆலயத்தில் இவ்வளவா கலந்துக்கிறோமே, ஆனால் இந்த ஜெபம் ஏன் கேட்கப்படலை? அதான் என்ன சொல்லுது? அவருக்கும் நமக்கும் இடையில ஒரு திரைச்சீலை என்னது? பாவம் என்கிற திரைச்சீலை இருக்குது. அந்த திரைச்சீலை நம்மளை என்ன செய்யக்கூடாது? பிரிக்கிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செய்யக்கூடாதபடிக்கு அவருடைய முகத்தை நமக்கு மறைக்கிறது. ஆக நாம் விசுவாசத்தில் பலப்படுவோம், சாத்தானுக்கு எதிர்த்து நிற்போம், பாவத்திற்கு எதிர்த்து நிற்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை நமக்கு ஆசீர்வாதம் தருவாராக.